வணக்கம். 2025 மே 15 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் 45 மில்லிமீட்டரும், சோலையாறில் 42 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு, அதிகபட்ச மழைப்பொழிவு மட்டும் அறிவிக்கிறேன். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி 90 மில்லிமீட்டர், அரூர் 67 மில்லிமீட்டர், மருந்தகல்லி டிபி 31 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் 20 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி 29 மில்லிமீட்டர் மழை. மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் 37 மில்லிமீட்டர், குளித்தலை 29 மில்லிமீட்டர், பஞ்சப்பட்டி 26 மில்லிமீட்டர் மழை பொழிவுகள். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் ஒசூர் 39 மில்லிமீட்டர், ஊத்தங்கரை 34 மில்லிமீட்டர், பாம்பார் டேம் 28 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு மதுரை மாவட்டத்தில் கல்லந்திரி 35 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட மயிலாடுதுறையில் 29 மில்லிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு 92 மில்லிமீட்டர், சேந்தமங்கலம் 51 மில்லிமீட்டர் நிறைய மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் 65 மில்லிமீட்டர், இலுப்பூர் 51 மில்லிமீட்டர், புதுக்கோட்டை 50 மில்லிமீட்டர், ஆலங்குடி 40 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி 27, சேலம் மாவட்டம் சங்கரித்தூருக்கு 46 மில்லிமீட்டர். மேலும் மழைப்பொழிவுகள் தேவக்கோட்டை 31, கோத்தகிரி 35 நிறைய மழைப்பொழிவுகள் பொழிந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி 48 மேலும் மழைப்பொழிவுகள் இருக்கிறது. அந்த மாவட்டங்களில் வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். தற்பொழுது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நேற்று போல் மழைப்பொழிவு டெல்டா வரைக்கும் கிடைக்கும், வடகடலோரமும் கிடைக்கும். நாளை டெல்டா வடகடலோரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. எல்லாம் மாலை இரவு மழை. வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தினசரி கடலோரம் வரைக்கும் கனமழை பொழிவை கொடுக்கும். உள் மாவட்டங்களில் பரவலான மழை பொழிவை கொடுக்கும். வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் வங்கக்கடலில் 2 காற்று சுழற்சிகளும் அரபிக்கடலில் 1 உருவாக்கி நல்ல மழை பொழிவை கொடுக்க போகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக.